ஹாய்ங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல். டுடே நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் போனப்போ இந்த ஸ்வீட் கார்ன் வந்து விற்றாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்வீட் கார்னை நம்ம தண்ணியில் பாயில் பண்ணிடக்கூடாது, சத்துக்கள்லாம் போயிடும். இட்லி சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டுடே வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற கெஸ்ட்டுக்காக ஸ்பெஷலாக ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம ஏரியாவில் ஆற்று மீன் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். இதுவும் வந்து இந்த மீன் வந்து பாருங்கள், இந்த மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு. இது வந்து மயிலை மீனுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீன் வந்து வாழை மீன், ஆற்று வாழைன்னு அது வந்து கொடுத்தாங்க மீன்காரங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா, சாப்பிட்டு பாருங்கன்ட்டு. நான் வந்து ஆற்று வாழை மீன் வந்து சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கோம். இந்த ஆற்று மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. உயிரோடு எப்படி துள்ளுது பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப அழகாக துள்ளிகிட்டே இருந்துச்சு. இது எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்குற பழைய ஆள் ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. அவங்க நான் க்ளீன் பண்ணி தரமான்னு சொன்னாங்க. உயிரோட உள்ள ஃப்ரெஷ் மீனை வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம மோஸ்ட்லி கடல் மீன்கள் வந்து உயிர் இல்லாத மீன் தான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்ருப்போம். ஒரு சில ஆற்று மீனில் தான் உயிரோடு வாங்கி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது. உயிரோடு உள்ள மீனை சமைச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வர மீன் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து விரால் டைப்பு இந்த மீன் வந்து சொல்லுவாங்க. இந்த மயிலை மீன் சீக்கிரத்தில், அவ்வளோ சீக்கிரத்தில் உயிர் போகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்படியோ வந்து தலையில் வந்து அடித்து இதை வந்து க்ளீன் பண்ணாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்ததுனால மனசுக்கு எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி உயிரோட வாங்கி நம்ம வெட்டி இனிமேல் சமைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். நேரில் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சட்டி வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாத்திரம் இதில் தான் இப்போ மீன் குழம்பு நான் சமைக்கிறேன். நான் மோஸ்ட்லி வந்து மண் சட்டியில் எனக்கு சமைச்சா தான் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் டேஸ்ட் கிடைக்கும். மண் பாத்திரத்தில் அதிகமாக வந்து மண் பாத்திரத்திலே சமைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஆற்று மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நிறைய உரித்து போட்டு தாளித்தோம்னா ரொம்பவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து நான் வந்து கொத்து கத்திரிக்காயும் அண்டு வந்து நம்ம கொல்லையில் இருக்கிற மாங்காய் பறித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாங்காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த மாங்காவையும் போட்டு தான் நான் இந்த மீன் குழம்பு சமைச்சேங்க. ரொம்பவே வந்து வீடை கமகமண்டு அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. வந்திருக்கிற கெஸ்ட்டே வந்து இப்போவே உடனே சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொன்னாங்க. மாங்காவை நான் வந்து மீன் குழம்பு செஞ்சு லாஸ்ட்டாக இறக்குற சமயத்தில் தான் வெட்டி போடுவேன். அதே போல் தான் இந்த மாங்காவும் நான் வந்து வெட்டி போட்டு லாஸ்ட்டாக குழம்ப கொதிக்க விட்டு இறக்குறது. குழம்பு வச்சது வந்து வாழை மீனில் வந்து குழம்பு வச்சாச்சு. இன்னொரு மீன் மயிலை மீன் வாங்கியிருந்தேன், அதை தான் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. சைடிஷ் வந்து மீன் ஃப்ரைவும் கேரட் பொரியல் வந்து செய்யலான்னு இருக்கேன். குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. நல்லா கமன்னு அருமையான ஆற்று மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சண்டே மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும் போது கேரட்டும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் அதிகமாக வாங்கியாச்சு. அது வந்து மழை காலங்களில் இது மாதிரி நம்ம வந்து கேரட் எப்படி வச்சாலும் அது அழுகிடும், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அழுகிடும். அது ஒரு சின்ன டிப்ஸு. இந்த வாங்கிட்டு வந்த கேரட்டை உடனே தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் வந்து டவலில் நல்லா அந்த ஈரத்தை தொடச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு 3 days இருக்கும், வீணாக போகாமல். இது போல் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். கேரட் வந்து கெட்டு போகாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சீச்சி செய்கிறத விட இதை மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
மசாலா போட்டு மீன் துண்டுகளை நான் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற விட்டு வச்சுருவேன் எப்போதுமே. அதே போல் தான் இந்த மீன் மசாலா என்னென்ன கொடுத்தேன் அப்படின்னா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருவேன். ஃப்ரை பண்ண போகிற நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு இருந்துச்சுன்னா அந்த அரிசி மாவை அதில் வந்து தூவி நம்ம வந்து மீன் பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு மசாலா கூட நம்மளுக்கு உதிராமல் அந்த மீன்லேயே வந்து நல்லா அப்ளை ஆகி இருக்கும். இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மீன்களையுமே நல்லா சூப்பராக ஒட்டாமல் மசாலா உதிராமல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மீனில் வந்து ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதில் வந்து முள் வந்து ஒரே முள்ளாக தான் இருக்கும், முள் அதிகமாகலாம் இருக்காது. நம்ம கெண்டல் மீன் போல் தான் பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனால் முள்ளே இருக்காது, நடு முள் மட்டும்தான் இருக்கும். இந்த மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இது சீசனில் தான் இதுவும் கிடைக்கும். நம்ம வீட்டில் குட்டீஸுங்கள்லாம் இருந்தால் தாராளமாக அந்த மீனை கொடுக்கலாம், ஊட்டி விடலாம். ஏன்னா முள் இருந்துச்சுன்னா, முள் இருக்கிற மீன் சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மீன் வாங்கி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எல்லாம் குக்கிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கெஸ்ட்டு எல்லாருமே வந்து லொஹர் தொழுதுட்டு சாப்பிட்டோம். மீன் ரெசிபின்னாலே அங்கே ஸ்பெஷலே வாழை இலை தான். மீன் குழம்பு சாப்பாட்டுக்கே வாழை இலை தான் பெஸ்ட்டு. வாழை இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலையில் மீன் குழம்பு சுட சுட ரைஸ் வச்சு நம்ம சாப்பிட்டா அதில் உள்ள டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஹெல்த்தும் கூட நம்ம உடம்புக்கு. நான் மோஸ்ட்லி மீன் சமைச்சேன்னா வாழை இலையில் தான் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நம்ம தோட்டத்தில் வாழை மரம் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வாழை இலை இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க. வாழை இலை சாப்பாடு அவ்வளோ நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரும். நம்ம இனி வரும் லைஃப்பில் இயற்கையான செயல்முறைகளை நம்ம வந்து கையாளுவோம். செயற்கையை கைவிட்டுட்டு இயற்கையானதே கையில் எடுப்போம். நம்ம ருசியான சாப்பாடை செய்து சாப்பிட்லாம், தப்பில்லை. அந்த சாப்பாடை வந்து நம்ம வந்து வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே சமயம் நம்ம முடிஞ்ச அளவு நிறைய தர்மங்கள் செய்யணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது விருந்தாடிகளை உபசரிக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடிகளை முகம் சுளிக்காமல் உபசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ லைவும் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.